Hello aspirants, welcome to Aptrix with Manik. இது survival of the fastest. எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லயும் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் இல்ல நியூமரிக்கல் எபிலிட்டி கொஸ்டின்ஸை எப்படி ஃபாஸ்டா போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து நம்ம சேனல்ல பார்த்துட்டு வரோங்க. ஸோ அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா சிம்பிளிஃபிகேஷன் அல்லது சுருக்குக. இந்த டைப்ல நம்ம ஒரு 10 கொஸ்டின் கொண்டு வந்திருக்கோம். மொதல் 5 கொஸ்டின் அதாவது கரெக்டான சிம்பிளிஃபிகேஷன், அக்யூரேட்டா ஆன்சர் சொல்லுங்க, 4 ஆப்ஷன்ல எது ஆன்சர் அந்த மாதிரி டைப். செகண்ட் 5 கொஸ்டின்ஸ் அப்ராக்சிமேஷன், அதாவது ஆன்சர்ல கொஸ்டினே பாயிண்ட்ல இருக்கும், அப்ராக்சிமேட்டா தோராயமா சொல்லுங்கப்பா ஆன்சர் அப்படின்னு சொல்ற டைப். ஏன்னா வருது எக்ஸாம்ஸ்ல இப்ப அப்ராக்சிமேஷன் கொஸ்டின்ஸ் நிறைய வருது. இது வந்தாலே ஆஸ்பிரன்ட்ஸ்க்கு ஜாலி. ஏன் அப்படின்னா ஒரு டாபிக் ஓரியன்டட் சம்னு வச்சுக்கோங்களேன், கான்செப்ட் தெரியணும், ஃபார்முலா தெரியணும், எல்லாம் எடுத்து எழுதணும், அப்ளை பண்ணணும். இதுன்னு வச்சுக்கோங்களேன், அழகா பிளஸ் பண்ணமா மைனஸ் பண்ணமா அப்படின்னு ஜாலியா போயிடுவாங்க. பேங்க்லாம் ஒரு 10 கொஸ்டின் வருது, ப்ரிலிம்ஸ்ல, மெயின்ஸ்ல வருது, எஸ்எஸ்சில வருது, டிஎன்பிஎஸ்ல கேட்கறாங்க, எல்லா எக்ஸாம்லயும் கேட்கறாங்க ஸ்டூடெண்ட்ஸ். இதுல நம்ம என்ன குறிப்பா பார்க்க போறோம்னா, நிறைய பேர் சிம்பிளிஃபிகேஷனை காம்ப்ளிகேஷன் ஆக்கிக்கிறாங்க, ஸ்டெப்ஸ் ரொம்ப நிறைய போடுறது அப்படின்ற மாதிரி பண்றாங்க. அதை எப்படி அவாய்ட் பண்றதுன்றதான் இந்த சீரீஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஷார்ட்கட்ஸை எப்படி சிம்பிளிஃபிகேஷன்ல அப்ளை பண்றது. சிம்பிளிஃபிகேஷன் ஆஸ்பிரன்ட்ஸ் பிளஸ் பண்ணி ஆன்சர் வருது, அப்படி நீங்க என்ன பண்ணணும், இது எல்லாத்தையும் எக்ஸ்பேண்ட் பண்ணாலே ஆன்சர் மைனஸ் பண்ணிடலாமே சார்னு சொல்லுவீங்க. இங்க பாருங்க 4 பவர் எக்ஸ் இருக்கு, எக்ஸை தான் கண்டுபிடிக்கணும். ஆன்சர் 4 ஆன்சர் இருக்கு, போட்டுலாமே சார். 12 ஸ்கொயர் 114 7 கியூப் 343 எல்லாத்தையும் படிச்சிட்டேனே சார், இது 4 பவர் 4 தானே, 16 ஸ்கொயர் போட்டுலாமே சார் அப்படின்னீங்கன்னா கொஞ்சம் பொறுமையா இருங்க பாஸ், ஓகேவா? அதுதான் சொன்னேன், சிம்பிளிஃபிகேஷன் காம்ப்ளிகேஷன் தான் இதுதான். ஸோ இதை பண்ணீங்கன்னா நல்லதுதான், தப்பு ஒன்றும் கிடையாது. ஆட் பண்ணி மைனஸ் பண்ணுறீங்க, என்ன ஷார்ட் பண்ணலாம்னு யோசிங்க. யூனிட் டிஜிட்னு ஒரு மெத்தட் இருக்கு ஆஸ்பிரன்ட்ஸ், யூனிட் டிஜிட் மெத்தட். அதாவது கடைசி நம்பரை மட்டுமே வச்சு விளையாடுறது, 2 வச்சு இந்த மாதிரி கடைசி நம்பரை மட்டுமே வச்சு விளையாடுறது. இதை ஃபர்ஸ்ட் டைம் யாராவது பாக்குறீங்க, எனக்கு யூனிட் டிஜிட் மெத்தட்னாலே என்னன்னு தெரியாது, நான் சொல்லிடுறேன். நீங்க என்கிட்ட 2 நம்பர் தந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 729 + 243, இதை ஆட் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்றீங்கன்னா 4 ஆப்ஷனும் தந்துடுறீங்கன்னா நான் என்ன பண்ண மாட்டேன்னா ஃபுல்லா ஆட் பண்ண மாட்டேன், லாஸ்ட் 2 நம்பரை மட்டும் ஆட் பண்ணி பார்ப்பேன். அதாவது 2 நம்பருடைய லாஸ்ட் யூனிட் டிஜிட்டை மட்டும் ஆட் பண்ணுவேன். 9 + 3 என்ன 12, அது எனக்கு 12 கிடையாது, 2ல முடியிற நம்பர், ஓகேவா? அப்ப இதோட ஆன்சர் என்ன வேணா இருக்கட்டும், நீங்க போட்டீங்கன்னா ஆன்சர் எதுன்னு வரும். பட் நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன்னா யூனிட் டிஜிட்டை செக் பண்ணி ஆன்சர் 2ல முடியுதா, அப்ப 2ல முடியிற ஆப்ஷன் என்ன இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு தான் சம்முக்குள்ள போவேன். முழுசா எடுத்த உடனே போட மாட்டேன். இதுக்கு பேர் தான் யூனிட் டிஜிட். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் அதை யூஸ் பண்றேன், ஏன்னா ஆப்ஷன் தான் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இதை யூனிட் டிஜிட் மெத்தட்னு எழுதிக்கோங்க. சால்வ் பண்ணலாமா? எஸ், குயிக்கா. 12 ஸ்கொயர் 144 தான், ஆனா அது ஒரு 4ல முடியிற நம்பர். 7 கியூப் 343 தான், ஆனா அது 3ல முடியிற நம்பர். 4 பவர் 4 எதுலப்பா முடியும்? சிம்பிள், அதெல்லாம் கால்குலேட் பண்ணிட்டு இருக்காதீங்க, நான் ஒரு ட்ரிக் சொல்றேன். ஸோ ட்ரிக்ஸ் எல்லாம் நான் தனியா ஒரு நோட்ல எழுத சொன்னேன்ல, எழுதிட்டு வரீங்களா? ஏஜஸ்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல, ஏஜஸ், ஆவரேஜ், பெர்சன்டேஜ்ல 3 டைப் பார்த்தோம். அலிகேஷன் அண்ட் மிக்சர் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், அடுத்த டைப் அப்லோட் பண்ண போறேன். அப்படியே ஒரு சீரீஸா பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? தனியா ஒரு நோட்டு போட்டீங்களா? நீங்க இதை காப்பி பண்றதுக்கு ஒரு நோட், ஓகே. ஷார்ட்கட்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்னே தனியா அந்த டிப்ஸ், அதுக்கு மட்டும் தனியா நோட் போட சொன்னல, அந்த நோட்ல எழுதிக்கோங்க, ஓகேவா? அந்த நோட்ல எழுதிக்கோங்க. ஏன்னா எக்ஸாமுக்கு முன்னாடி எல்லா சமயம் நீங்க ரிவிஷன் பண்ணிட்டு இருக்க முடியாது, டைம் இல்ல. என்ன அதுல வித்தைகளை கத்து கொடுத்துருக்கோம்ல, அந்த வித்தைகளுக்குன்னே ட்ரிக்ஸுக்குன்னே தனியா ஒரு நோட் போட்டுக்கோங்க. அட்லீஸ்ட் அதை மட்டும் ரிவிஷன் பண்ணிட்டு போயிட்டா அங்க அந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணலாம், சரிங்களா? ஓகே. 4 பவர் 4 இது தெரியல, இல்ல ஷார்ட்டா எப்படி போறதுன்னா சிம்பிளா ஒரு ரிசர்ச் பண்ணுங்க. 4 பவர் 1 என்னங்க 4, 4 பவர் 2 என்னங்க 16, 4 பவர் 3 என்னங்க 64, 4 பவர் 4 என்னங்க 256. இதுக்கப்புறம் 4 பவர் 5 எல்லாம் தெரியாது, எனக்கே தெரியாது, போட்டு தான் பார்க்கணும். பட் ஆனா என்னால உறுதியா என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, 4க்கு பவர்ல ஒரு ஆட் நம்பர் வந்துச்சுன்னா அந்த அதோட ஆன்சர் 4ல தான் முடியும்னு சொல்ல முடியும். கரெக்டா தானே இருக்கு? 4க்கு பவர்ல ஆடுல வந்துச்சுன்னா ஆன்சர்லாம் 4ல தான் முடியும். 4க்கு பவர்ல ஈவன்ல வந்துச்சுன்னா ஆன்சர்லாம் 6ல முடியும், ஓகேவா? இப்போ ரிசர்ச் பண்ணிட்டீங்கல்ல, எழுதி வச்சுக்கலாம்ல, இது ஒரு டிப்ஸா எழுதி வச்சுக்கலாம்ல. எஸ், அதை வச்சுதான் செம்ம ஷார்ட்கட்லயே நம்ம போட போறோம், ஓகேவா? 4க்கு பவர்ல ஆடுல வந்துச்சுன்னா எதுல முடியும்? டவுட் வருதா? யோசிக்க தோணுதா? அப்ப யோசிக்க தோணுச்சுன்னா நீங்க ரொம்பலாம் யோசிக்க கூடாது. உங்களுக்கு தெரிஞ்ச சிம்பிளான ஆட் நம்பர் என்ன? 1. 4 பவர் 1 என்ன 4. அப்ப 4 பவர் ஆட் எதுல முடியும்? 4ல முடியிற நம்பர். 4 பவர் ஈவன், உங்களுக்கு தெரிஞ்ச சின்ன ஈவன் நம்பர் எது? 4 ஸ்கொயர் 16, 6ல முடியும். இது வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு மறக்கவே கூடாது. இதை டிப்ஸ் நோட்ல எழுதி வச்சுக்கோங்க, எக்ஸாமுக்கு முன்னாடி பார்த்துட்டு போகணும். அப்ப 4 பவர் 4னா அது என்னவா வேணா இருந்துட்டு போகுது நம்பர். ஈவன் நம்பர்னா எதுல முடியும்? 6ல முடியும். இப்ப 4 பவர் எக்ஸ் அதை வைங்க, இது 7ல முடியிற நம்பர். இப்ப இதை நார்மல் அடிஷன் போலே பண்ணுங்க. 4 + 3 7ல முடியும் நம்பர் வரப்போகுது.
7 plus 6 13 முடியும் நம்பர், அதாவது 3 முடியும் நம்பர், 13 கிடையாது, 7 plus 16 6 13 தான் 3 முடியும் நம்பர் வரப்போகுது. அப்ப 3 முடியும் ஒரு நம்பரை வரப்போகுது, அது அந்த பக்கம் கொண்டு போனா இப்படி போயிடும். ஸோ நான் ஒரே ஸ்டெப்ல தான் அப்படியே ஆட் பண்ணுவேன் பாருங்க. அதனால நீங்க ஸ்டெப் வைஸ் குறைங்க, ஓகேவா? அதுக்கு ஒரு ஸ்டெப் தேவையில்லை, ஓகேவா? 3 முடியும் ஒரு நம்பரை அந்த பக்கம் கொண்டு போனா 7 முடியும் ஒரு நம்பர் சாரி -3 வரப்போகுது. அப்ப 4 power xன்றது 7ல முடிகிற நம்பர்ல இருந்து 3ல முடிகிற நம்பரை மைனஸ் பண்ணா 4ல முடிகிற நம்பர் வரப்போகுது. உடனே ஜாலி ஆயிட்டு 4 power x = 4. அப்ப x 1 தான், ஆப்ஷன்ல 1 இல்லையேன்னு தேடாதீங்க. அதாவது 4 power xனா 4ல முடிகிற நம்பர் வரப்போகுது, 4 வருதுன்னு சொல்ல. அப்ப நான் என்ன சொன்னேன், 4ஓட தலையில என்ன வெரைட்டி நம்பர் இருந்தா 4ல முடியும்? 4ஓட தலையில பவர்ல ஆட் நம்பர் இருந்தா தானே 4ல முடியும். ஆன்சர்ல ஆட் நம்பர் எது? 3 நம்பர் ஈவனா இருக்கு இல்லையா? 3 நம்பர் ஈவனா இருக்கு, இது 1 தான் ஆடா இருக்கு. அப்ப x = 5ன்னு போட்டு போயிட்டே இருங்களேன். எதுக்கு இந்த சம்ம நீங்க போடணும்? ஓகேவா? புரியுதா நான் சொல்றது? நான் விளக்கி சொல்றதுனால டைம் ஆகுது. இந்த சம்முக்கான டைம் எவ்வளவு தெரியுமா? எக்ஸாம்ல நீங்க போகணும்னா மேக்ஸிமம் 1 நிமிஷங்க. டெமோ காட்டுமா? மேக்ஸிமம் 1 நிமிஷம், சிம்பிள் டெமோ. பாருங்க, சம் பாக்குறீங்க, ஆப்ஷன்ல வந்து ஆப்ஷன் அப்படியே தெரியுது. 4 தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு. 4 power ஆட் வந்தாதான் என்னது ஈவன் நம்பர்ல 4ல முடிய போகுது. 4 power ஈவன்னா 6ல முடிய போகுது. எல்லா வித்தையும் தெரிஞ்சிருச்சு. ஆப்ஷன்ல 3 நம்பர் ஈவனா இருக்கு, ஒரு நம்பர் தான் ஆடா இருக்கு. ஸோ மைண்ட்ல இப்பே ஓரளவுக்கு தோணுது. பண்ணலாமா? 4ல முடியிற நம்பர் பிளஸ் 3ல முடியிற நம்பர் பிளஸ் 4 power ஈவனா பண்ண 6ல முடியிற நம்பர் பிளஸ் 4 power x = 7ல முடியிற நம்பர். ஸோ 7 13 3ல முடியிற நம்பர். ஸோ 4ல முடியிற நம்பர். 4 power x 4ல முடியணும்னா ஆட் நம்பர். இதுதான், இவ்வளவுதான் டைம் எக்ஸாம்ல, இவ்வளவுதான் டைம், ஓகேவா? ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இந்த ஷார்ட்கட்ஸ்லாம் எக்ஸாம்ல யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 5ல முடியிற நம்பர் அழைக்கும் போது முக்கியமான டீடைல் சொல்றேன். நீங்க இந்த 1.2x சாரி 1.25x 1.5x ஸ்பீட் எல்லாம் யூஸ் பண்றீங்களான்னு தெரியல ஆஸ்பிரண்ட்ஸ், ஓகேவா? ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு நடத்துறது வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு அப்படின்னா 1.25x ஸ்பீட்ல வச்சு பாருங்க. இல்ல 1.5x ஸ்பீட்ல கூட யூடியூப்லயும் வச்சு பாருங்க. நம்ம ஆப்ல பிளே ஆகிறது கூட 1.5 அந்த ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்கு. நான் அதுக்காகவே தான், எஜுகேஷன் பர்பஸ்க்கு தான் அந்த ஆப்ஷனே. ஸோ நீங்க கவனிச்சு உங்க டைமை வேஸ்ட் பண்ணாம தெரிஞ்சதை வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா கவனிச்சுங்க, ஓகேவா? அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஓகே ஆஸ்பிரண்ட்ஸ், செகண்ட் கொஸ்டின் பார்க்க போறோம். இப்போ பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் டைப். ஸோ சிம்பிளிஃபிகேஷன்ல மட்டும் பாருங்க, நான் டைப்பா கொண்டு போக மாட்டேன். ஏன்னா இது வரைக்கும் நடத்துற எல்லா டாபிக்குமே ஒரு டைப்பா பிரிச்சு நடத்திருப்போம், சரியா? பட் இதுல வந்து கலவை தான், ஒரு கொஸ்டின் ஒரு விதமா இருக்கும். ஸோ நம்ம கலந்தே படிப்போம். அப்பப்ப நான் ஒரு சிம்பிளிஃபிகேஷன்ல ஒரு 10 கொஸ்டின் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இது ஃபர்ஸ்ட் டைப்ன்றதுனால ஓப்பன் டு ஆல் யூடியூப் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் நான் போட்டுருவேன், சரிங்களா? ஸோ அதனால இதுக்கப்புறம் மறுபடியும் 10 கொஸ்டின்ஸ் நான் கோர்ஸ்ல போட்டுக்கிட்டே இருப்பேன். இதுல டைப்பா தான் படிக்காதீங்க, அப்பப்ப சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின் படிச்சுக்கிட்டே இருங்க, அவ்வளவுதான், சரிங்களா? இது பாருங்க வித்தியாசமா இருக்கா? இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, இப்ப பாருங்க ஆப்ஷனை பாருங்க ஃபர்ஸ்ட். ஏன்னா ஆப்ஷன்ல யூனிட் டிஜிட் ஃபர்ஸ்ட் யூனிக்கா இருக்கா? போன சம்மரேன்னு பாத்தீங்கன்னா இல்ல, 2 R இருக்கு. அப்ப வாய்ப்பு இருக்கு இது ரெண்டுத்துல தான் ஏதாவது ஒரு ஆப்ஷன் வர வாய்ப்பு இருக்கு. அதனால யூனிட் டிஜிட்ல போட்டு ஆறுன்னு கண்டுபிடிச்சீங்கன்னா அவார்டு கொடுக்க மாட்டாங்க, ஓகேவா? ஏன்னா 2 Rல இருக்கு ஆப்ஷன். அதனால அது வேஸ்ட் அந்த மெத்தட்ல போறது, புரிஞ்சுக்கோங்க, சரியா? எந்த இடத்துல எந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணணும்னு புரிஞ்சுக்கோங்க. 6ல முடியிற நம்பரை கண்டுபிடிச்சு ஒன்னும் ஆக போறது இல்லை, இதுவான்னு தெரியாது. அதனால யூனிட் டிஜிட் வேணாம். அப்ப ஸ்கொயர் ரூட் எடுப்பது எப்படி, ஓகேங்களா? இந்த வீடியோல நல்ல டீடைலா சொல்ல முடியாது. தனியா நான் வந்து யூடியூப் வீடியோஸ்ல ஹவு டு ஃபைண்ட் ஸ்கொயர் ரூட் அண்ட் கியூப் ரூட்னு நம்ம ஆப்லயே யூடியூப் வீடியோஸ்ல இருக்குது. யூடியூப்ல போய் பார்த்தாலும் இருக்குது. அதை டீடைலா பாருங்க, எப்படி சிம்பிளா கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லியிருக்கேன். இப்போதைக்கு நான் ஜஸ்ட் சிம்பிளா சொல்லிடுறேன். 4ல முடிகிற நம்பர், சரியா? அப்ப ஸ்கொயர் ரூட்ல 2 வர வாய்ப்பு இருக்கு, 8 வர வாய்ப்பு இருக்கு. 2 square 4, 8 square 64. 17ல முடியுதா? அப்ப 4 square 16, 5 square 25. அப்ப 4 தான் ஃபர்ஸ்ட் போடணும். இதெல்லாம் ஏன் என்னன்னு நாங்க சொல்லியிருக்கேன் ஆஸ்பிரண்ட்ஸ், அதை ஃபுல்லா பார்த்து வந்துருங்க. ஸோ சிம்பிள். இப்போ ஆன்சர் வந்து 42 48 குழப்பமா இருக்கா? 40 ஸ்கொயர் 1760, சாரி 40 ஸ்கொயர் என்ன 1600. இதுக்கு இந்த வேல்யூ 1600க்கு நியரா இருக்கு, இதே சூஸ் பண்ணிப்போம். ஏன்னா இதை சூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட 50 ஸ்கொயர் 2000 கிட்ட. ஆன்சர் 2000க்கு மேல போனதான் அதை சூஸ் பண்ணும், சரிங்களா? ஸோ ஆன்சர் 42 தான். இது எப்படி நான் அந்த வீடியோல டீடைலா சொல்லியிருக்கேன் ஆஸ்பிரண்ட்ஸ். டவுட்டா இருக்கவங்க அதை பார்த்துட்டு வாங்க. இல்ல இந்த கொஸ்டின் மட்டும் நீங்க நோட்ஸ்ல வந்து கொஸ்டின் மார்க் போட்டுக்கிட்டு அதை கடைசியா பாத்துருங்க. ஸோ டிஸ்டர்ப் ஆகாது உங்களுக்கு. ஆன்சர் 42 இதோட ஆன்சர், சரியா? இப்ப பாருங்க, பெர்சன்டேஜோ 2 0 கேன்சல் ஆயிடும். இன்டூ 35 அப்படி ஆஃப்னா இன்டூ இது ஒரு செட்டு. இப்ப இது அதே மாதிரி இன்னொரு டெமோ காமிக்கிறேன் பாருங்க. 4 ஸ்கொயர் 16ல முடியும், 6ல முடியும், இல்ல 6 ஸ்கொயர் 6ல முடியும். அப்ப 12 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16. அப்ப 3 தான் சூஸ் பண்ணும்.
இப்போ எனக்கு டவுட்டா இருக்கு 34 36 எனக்கு கொஞ்சம் இந்த மாதிரி ஈஸியா என்னால கண்டுபிடிக்க முடியல. அப்போ 35 நான் ஹெல்ப்புக்கு எடுத்துக்கிறேன். 35 ஸ்கொயர் என்னது 5 ஸ்கொயர் எப்பவுமே 25. 5 ஸ்கொயர் எப்பவுமே 25ல முடியும். 3 இந்த ட்ரிக் என்னன்னா 3க்கு அடுத்த நம்பர் என்ன 4. 3 4s are 12. ஓகேவா 12. அப்ப 35 ஸ்கொயரே 1225 தான். அப்ப நம்மளுக்கு என்ன வேணும் 1296 வேணும்னா அப்ப 36 தான் நான் சூஸ் பண்ணும். சரியா? இது ரெண்டுமே நீங்க அதை பாத்துருங்க ஆஸ்பிரன்ஸ், கிளியரா சொல்லியிருப்பேன். ஆனா அது கொஞ்சம் டைம் எடுக்கும், ஒரு பெரிய வீடியோவா இருக்கும், அது பாத்துருங்க. இதுல நம்ம ஜஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன் மட்டும் பார்ப்போம். ஏன்னு தெரியும், இந்த பெர்சன்டேஜ் 2 0 கேன்சல் ஆயிடும். இப்போ இதெல்லாம் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ இப்பதான் நம்ம ஷார்ட்கட் பாக்குறோம் ஆஸ்பிரன்ஸ். ஸோ இந்த கோர்ஸோட முழு நோக்கமே என்னன்னா ஷார்ட்கட்ஸ்ல எப்படி போட வைக்கிறதுன்றதான். அதனால நிறைய பேர் இந்த மல்டிபிளிகேஷன் பண்ணிடுறீங்க, அது பண்ணாதீங்க. பண்ணாலும் எப்படி ஷார்ட்கட்ல பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. இங்க பாருங்க, ரொம்ப சிம்பிள். இப்போ 35ன்றது ரவுண்ட் நம்பரா நீங்க மாத்தலாம். எப்படின்னா, ஏன்னா ரவுண்ட் நம்பர்னா உங்களுக்கு மல்டிபிளிகேஷன் பண்ண கொஞ்சம் வசதியா இருக்கும். 42 × 50, 42 × 100 அந்த மாதிரி. இதை 70ல பாதின்னு சொல்லாமா? 35 70ல பாதின்னு சொல்லாமா? சோ அதுல இந்த 2 வந்துச்சு சார், கஷ்டமா இருக்கேன்லாம் இல்லை, அந்த 2 வருஷமா இதை அடிச்சு விட்டுருங்க, அவ்வளவுதான். இப்ப பாருங்க, இது பார்க்க ஈஸியா 42 × 35 பார்க்க ஈஸியா இருக்கா, இல்ல 21 × 70 பார்க்க ஈஸியா இருக்கா? 21 × 70 தான் ஆன்சர். என்ன 21 × 70? 1 7 is 7, 2 7s are 14, 0. இது ஈஸியா பாருங்க, ஒன்றும் பண்ணல. இன்னும் நிறைய மல்டிபிளிகேஷன் ட்ரிக்ஸ் இருக்கு, வெயிட் பண்ணுங்க. இப்ப இது பாருங்க, இது 30ல இருந்து 6 அதிகம், இது 30ல இருந்து 6 கம்மி. இந்த மாதிரி எப்பயா நம்பர் மாட்டக்குள்ள இந்த ஷார்ட்கட்டை உள்ள அப்ளை பண்ணிடுங்க. இது a + b a - b, a ஸ்கொயர் - b ஸ்கொயர். அப்ப 30 ஸ்கொயர் 900 - 6 ஸ்கொயர் 36. ஆன்சர் என்ன? 900ல இருந்து 36 போச்சுன்னா 864. அவ்வளவுதான் ஆஸ்பிரன்ஸ். இப்ப பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி பாருங்க, 0ல முடிகிற நம்பர்ல இருந்து 4ல முடிகிற நம்பரை மைனஸ் பண்ணா -0 -4 -4ன்னு சொல்லக்கூடாது. இது வந்து 0 - 4 கிடையாது. 0ல முடிகிற நம்பர்ல இருந்து 4ல முடிகிற நம்பரை மைனஸ் பண்ணா ஒரு 10ன்னு வச்சுக்கோங்க. அந்த நம்பரை 10ல இருந்து 6ன்னு வரும். சரியா? சொன்னா 6ல முடிகிற நம்பர் தான் வர வாய்ப்பு இருக்குன்னு ஒரு கெஸ் பண்ணமா பாருங்க. அதே மாதிரி 6ல முடிகிற நம்பர் வந்துருச்சு. பட் நம்ம எக்ஸாக்டா கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன பண்ணலாம்? கேரி எடுத்துக்கோங்க. சாரி, தப்பா இதை எடுத்துட்டேன்னா எஸ், இதுக்கு 1 கொடுத்துட்டு எஸ் 6 6 - 6 0. இப்பே நீங்க டிக் பண்ணிடலாம், இதான் ஆன்சர். டைமை மட்டும் வேஸ்ட் பண்ணாதீங்க ஆஸ்பிரன்ஸ். நான் வந்து இப்ப கூட இந்த ஷார்ட்கட் நான் இங்க சொல்லி கொடுக்கலாம், பட் இந்த வீடியோ அஃபெக்ட் ஆகும். அதுதான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் டீட்டெயிலான. டைம் ரொம்ப முக்கியம் ஆஸ்பிரன்ஸ். பாருங்க, இங்க வந்து என்ன வேணா வரட்டும், உங்களுக்கு தான் இங்க 0 வந்துருச்சுல்ல, இதெல்லாம் 0 இருக்கு, முடிச்சுட்டு போயிடுங்க. சரியா? டோன்ட் வேஸ்ட் டைம். இப்ப தேர்ட் கொஸ்டின். இந்த தேர்ட் கொஸ்டின்ல என்ன ட்ரிக் நம்ம கத்துக்க போறோம்னா, பாட் மேட்ச் அப்படின்ற ட்ரிக் நம்ம லைட்டா கத்துக்க போறோம். சோ பாட் மேட்ச் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும், பிராக்கெட் ஆஃப் டிவிஷன், மல்டிபிளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன். அப்போ ஒரு கொஸ்டின்ல பிராக்கெட்ல ஏதா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் அந்த பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறத முடிக்கணும். அடுத்து ஆஃப்னா அதை மல்டிபிளிகேஷனா மாத்தி அதை முடிக்கணும். அடுத்து ஆஃப் எங்க இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் அந்த ஏரியா ஃபர்ஸ்ட் கான்சன்ட்ரேட் பண்ணும். அடுத்து டிவிஷன் ஃபர்ஸ்ட் பண்ணும். அடுத்து மல்டிபிளிகேஷன், அடுத்து அடிஷன், சப்ராக்ஷன். ஓகேவா? சோ அப்ப டிவிஷன் தாங்க ஃபர்ஸ்ட், மல்டிபிளிகேஷன் அடுத்தது தான். இதுக்கு தான் இதை எழுதுனேன், டிவிஷன் ஃபர்ஸ்ட், மல்டிபிளிகேஷன் அடுத்தது. அப்ப நீங்க இந்த கொஸ்டின்ல நீங்க என்ன பண்ணக்கூடாது, இதை ரெண்டுத்தையும் ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணிட்டு அப்புறம் இது கூட டிவைட் பண்ணலாம்னு யோசிக்க கூடாது. எப்படி பண்ணணும்? இப்படி பண்ணக்கூடாது. எப்படி பண்ணும்? ஃபர்ஸ்ட் டிவிஷன் பண்ணிட்டு அடுத்தது தான் மல்டிபிளிகேஷன் பண்ணணும். சரிங்களா? இதுக்காக தான் சின்ன சின்ன டிப்ஸ் தான் ஆஸ்பிரன்ட்ஸ். அதுதான் உங்களுக்கு 1 மார்க் ஈஸியா வாங்கி தர போகுது, நெகட்டிவ் மார்க்கை அவாய்ட் பண்ண போகுது. சரியா? அப்ப 221/13. இப்ப பாருங்க, இதுல நீங்க வந்து லைக் யூனிட் டிஜிட்டை யூஸ் பண்ணலாமா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 0ல முடியுது, 5ல முடியுது, 8ல 2 நம்பர் முடியுது. ஸோ வேணாம் தான் சொல்லுவேன். இருந்தாலும் ஒரு ரிஸ்க், எக்ஸாம்ல ஒரு சில இடத்துல நீங்க ரிஸ்க் எடுக்கணும். இப்ப டைம் வந்து முடிய போகுதுன்னு வச்சுக்கோங்க, எக்ஸாம் முடிய போகுது. அப்ப வந்து நீங்க வந்து என்ன பண்ண தேவைன்னா, நீங்க போயிட்டு 2 8 இருக்கே, ஓகேவா, 2 8 இருக்கே, ஃபுல்லா போட்டுருவோம்னு சொல்லிட்டு அடிச்சிட்டு இருந்தீங்கன்னா டைம் ஆயிடும், எக்ஸாம் முடிஞ்சிடும். ஒரு ஓடிட்டு இருக்கு கிளாக் 50 செகண்ட் அப்படிதான் இருக்குன்னா, அப்ப நீங்க இதை நீங்க யூனிட் டிஜிட்ல போட்டு ஒரு ரிஸ்க் எடுக்கணும். ஒருவேளை இது 2 ஆப்ஷன் வந்துச்சுன்னா வாய்ப்பு இருக்குல்ல. அதனால ஏன்னா சம்மும் சிம்பிள் தான், ஒன்றும் பெரிய சம்ல, குட்டி தான், டக்குன்னு எடுத்துடலாம். எடுத்துடலாமா? இங்க பாருங்க, 3ல முடிகிற நம்பர் மேல 1ல முடிகிற நம்பர். அப்ப எப்படி அடிக்க வாய்ப்பு இருக்கு? இப்ப சும்மா இது 21 தெரியுதா? 21 மாதிரி தெரியுதா? இப்ப 7ல முடியதான் வாய்ப்பு இருக்கு. புரியுதா? வேற எங்கேயாவது 3 டேபிள்ல 1ல முடிகிற நம்பர் வேற எங்கேயாவது வர வாய்ப்பு இருக்கா? 8 3s are 24, 9 3s are 21, 2 3s are 6. ஸோ அப்ப 7 தாங்க ஒன்லி வாய்ப்பு. இந்த ஆன்சர் 7ல தான் முடியும். ஓகே, டிவிஷன் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டீங்க, அடுத்து மல்டிபிளிகேஷன். இது எல்லா ஸ்கொயர்ஸ் படிச்சிருக்கணும் ஆஸ்பிரன்ஸ். ஒரு 30 ஸ்கொயர் வரைக்கும் மனப்பாடமா தெரியணும். இதை பார்த்தாலே தெரியணும். என்னது 25 6 25 24 ஸ்கொயர். 24 தான் இதோட ஸ்கொயர் ரூட். அப்ப எதுல முடியுது? 4ல முடியுது. ஓகேவா? அப்ப 7ல முடிகிற நம்பர் 4ல முடிகிற நம்பரை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 28 வரும். 8ல முடிகிற நம்பர் வரும்.
ஓகேவா? 7ல முடிகிற நம்பர் இன்டூ 4ல முடிகிற நம்பர் 8ல முடிகிற நம்பர் வரும். ஸோ அது கூட என்ன பண்ணிக்கோங்க, பிளஸ் 2ல முடிகிற நம்பர் ஆட் பண்ணிக்கிட்டா 8ல முடிகிற நம்பர் 2ல முடிகிற நம்பர்னா 0ல முடியுதா? பாருங்க, நீங்க எடுத்த ரிஸ்க் ஒர்த்து. 0ல முடிகிற நம்பர் ஆன்சர் 1 தான் இருக்கு, 1 தான். இன்கேஸ் இன்னொரு 0ல முடிகிற நம்பர் இருந்தா ஃபுல்லா போடணும், சம்ம வந்து ஃபுல்லா அடிக்கணும். சரிங்களா? ஸோ எஸ், சூப்பர். ஸோ ஃபுல்லா அடிக்கும் போது நீங்க ஸ்ட்ரகிள் ரொம்ப பண்ண மாட்டீங்க. இந்த இடத்துல வேணா பண்ணுவீங்க, இது என்னன்னு ஆன்சர் தெரியாதுன்னு போது அதுக்கு ஒரு ட்ரிக் என்னன்னா, 7ல தான் முடியும்ன்றது ஷூரா தெரியுதுல்ல. 1 7ல தான் முடியும். ஃபர்ஸ்ட் 17 27ன்றது தானே டவுட்டு. இங்க 22 இருக்கு. 13ல எத்தனை 22ல எத்தனை 13 போகும்? ஒரு 13 தான் போக வாய்ப்பு இருக்கு. அப்ப ஆன்சர் 70. முடிஞ்சா அவ்வளவுதான். சிம்பிள் ஆஸ்பிரன்ஸ். மொதல் 3 சம்ல நம்ம யூனிட் டிஜிட் எப்படி யூஸ் பண்றதுன்னு நிறைய பார்த்துட்டோம். இப்போ இது யூனிட் டிஜிட் போடலாமா சார்? ஆன்சர் வந்து 4ல முடியுது, 2ல முடியுது, 5ல முடியுது, எல்லாமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் வேணான்னு சொல்வேன். ஏன்னா இதுல ரூட் 8லாம் இருக்குங்க. அப்ப அதுல வந்து குழப்பம் உண்டு பண்ணிடாதீங்க. இதை என்ன ஷார்ட்கட்ல போடலான்னு யோசிக்கிற டைமுக்கு நீங்க போட்டே முடிச்சிடலாம். அவ்வளவு சிம்பிளான சம். ஸோ ஆரம்பிக்கலாமா? 3√8 + 1√8 4√8 இன்டூ 8 + 7 15 √8 வருது. அப்ப இதை முதல்ல முடிச்சிருங்க, அப்புறம் பார்க்கலாம். 4ம் 15ம் 60 வரும். √8 8 வரும். ஸோ சிம்பிளி 8 6 48 0. அப்ப இது ஃபுல்லா ஆன்சர் என்ன வருது? இதாங்க சிம்பிளிஃபிகேஷன். புரியுதா? கொஸ்டின் பெருசா இருக்கணும், அப்படியே நீங்க சுருக்கிட்டே வரணும். அதான் சுருக்குங்க. அது -98. இதுல இருந்து அப்ப 0. இப்ப வேணா நீங்க வந்து யூனிட் டிஜிட் மெத்தட யூஸ் பண்ணலாம். இப்ப வேணா யூஸ் பண்ணலாம். 0ல முடிகிற நம்பர் கூட 8ல முடிகிற நம்பரை மைனஸ் பண்ணா ஆன்சர் 2ல தான் முடியும். முடிஞ்சிருச்சு, ஆன்சர் 2. ஏன்னா 0 முடிகிற நம்பர்னா 10ன்னு சும்மா வச்சுக்கோங்க. 10 - 8 2. சரியா? 0 - 8 -8. ஸோ 8ல முடிகிற நம்பர் வரும். அப்படி கிடையாது. இந்த டெக்னிக்ல 0 - 2னா 8. புரியுதா? ஓகே, புரியுதா? 3 - 6னா -3 கிடையாது. அந்த மைனஸ்க்கு வேலையே இல்லை. 3ல முடிகிற நம்பர்னா 13ன்னு வச்சுக்கிட்டு 7ல முடிகிற நம்பர் வரப்போகுது. இதுதான். இந்த பகுதி கிளியரா புரியணும் உங்களுக்கு. இது புரிஞ்சாதான் நீங்க யூனிட் டிஜிட்டை யூஸ் பண்ண முடியும் எல்லா ஷார்ட்கட்ஸ்லயும். கிளியரா? இது வந்து ஒரு ஃப்ரீ சம்னு வச்சுக்கோங்க, ஃப்ரீ மார்க். ஓகே ஆஸ்பிரன்ஸ், இப்போ 5th கொஸ்டின் பாருங்க. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் முக்கியம். ஸோ ஸ்பீடா எப்படி போறதுன்னு சொல்றேன். ரொம்ப சிம்பிள். இப்படி எடுத்துக்கோங்க ஆஸ்பிரன்ஸ், இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுங்க, ஒண்ணுமே இல்லை. ஃபர்ஸ்ட் எவ்வளவு போகும்னு பாருங்க. ரஃபா 350 போகும். ஓகே, இது எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் திருப்பி சொல்றேன். 350 போகுமா? அப்ப ஃபர்ஸ்ட் விஷயம் 3. ஓகேவா? 3. அப்ப 350 எவ்வளவு? 150. 3 6 எவ்வளவு? 3 2 எவ்வளவு? 6. 156. அப்ப இதுல இருந்து 156 மைனஸ் பண்ணுங்க மைண்ட்ல. ஸோ 156 மைனஸ் பண்ணா என்ன வரும்? 131 வரும். அப்ப 52 312 பார்த்தாலே தெரியுது. 300ன்னு வச்சுக்கோங்களேன். 300ல எத்தனை 50 இருக்கு? 650. 650 டவுட்டா இருக்குன்னா 650 300. 6 2 எதுல முடியும்? 2ல தான் முடியும். ஸோ 312 அவ்வளவுதான் ஆஸ்பிரன்ஸ். ஸோ 6. அப்ப 36 தான் ரியல் வேல்யூ. அப்ப 35 கூட எதை சேர்த்தா 36 வரும்? 1. ஆன்சர் 1. ஸோ சிம்பிளிஃபிகேஷன் அந்த மாதிரி ஷார்ட்கட் இல்லைனாலும் நீங்க சமாளிக்கணும், ஸ்பீடா பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் 5 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்து நான் வந்து எக்ஸாக்டா எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. அடுத்த 5 கொஸ்டின்ல அப்ராக்சிமேஷன். கொஸ்டின்ல வந்து கொஞ்சம் அப்ராக்சிமேட் பண்ணி தான் நம்ம ஆன்சருக்குள்ள போறோம். அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அந்த மாதிரி இப்போ ட்ரெண்டிங்கா இப்போ அதான் போயிட்டு இருக்கு. அதை நம்ம கத்துப்போம். 6th கொஸ்டின். இது பார்த்தாலே தெரியுது, இது ஒரு அப்ராக்சிமேஷன் கொஸ்டின். ஏன்னா கொஸ்டின்ல உங்களுக்கு கிளியரா கொடுத்துருவாங்க. பிராக்கெட்ல ஃபைண்ட் தி அப்ராக்சிமேட் ஆன்சர் அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. அப்ப கொடுக்கலனாலும் இந்த மாதிரி பாயிண்ட் எல்லாம் வைக்கிற சம்லாம் நீங்க அக்யூரேட் எல்லாம் போட்டு இருக்க முடியாது. பாருங்க, 0.03 பாயிண்ட் இதெல்லாம் இக்னோர் பண்ணிடணும் ஃபர்ஸ்ட். இது வேணாம். 0.03 இது வேணாம் வேணாம் வேணாம். ஏன்னா எல்லாமே பாருங்க 0.03 0 ஒரே மாதிரி தாங்க. அப்போ ஃபுல்லா எடுத்துருங்க. இப்போ சம் எப்படி போடலாம்? நார்மலா போட்டுடலாம். ஸோ இப்போ பாருங்க, யூனிட் டிஜிட் ஒர்க் ஆகாது. இந்த மாதிரியான கொஸ்டின்ல யூனிட் டிஜிட் மெத்தட் ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா யூனிட் டிஜிட் மெத்தட்ன்றது ரியல் வேல்யூஸ் போட்டா வர ரியல் ஆன்சருக்கு தான் அது ஒர்க் அவுட் ஆகும். ஓகேவா? பட் இங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே என்னது? அப்ராக்சிமேட்டா வர ஆன்சர்ஸ். அப்ப நீங்க தோராயமா தான் சம்ம போடணும். இப்போ ஷார்ட்கட்ஸ் ஒர்க் ஆகாது அப்படின்னும் போது வருத்தப்படாதீங்க. நம்ம போடுற கால்குலேஷன்ல ஷார்ட்கட்ஸ் போட்டுக்கலாம். ஓகேவா? 28 × 35. நான் என்ன சொன்னேன்? 28 × 35னா 35 என்ன பண்ணுங்க? 70/2 மாத்திக்கோங்க அப்படின்னு சொன்னேன். அது 35க்கு மட்டும்தான் கிடையாது. ஓகேவா? ஒரு 45 வருதுன்னா 90/2 மாத்திக்கோங்க. இந்த மாதிரிலாம் பண்ணுங்க. ரவுண்டா மாத்திக்கிட்டா இது அடிச்சிட்டிங்க என்ன ஆயிடும்? 14 ஆயிடுமா? அவ்வளவுதான். 14 × 70 என்ன வரும்? டக்குன்னு சொல்லுங்க. 14 × 70 70 28 980 வரும். ஓகேவா? -5 அப்படி போட்டீங்கன்னா என்ன வரும்? 975 வரும். ஓகேவா? 975ல ஈக்குவல் டு எத்தனை 25 இருக்கு? ஏன்னா இது எக்ஸ். எத்தனை 25 இருக்கு? ஸோ ஆஸ்பிரன்ஸ் இங்கே தான் நீங்கள் உங்கள் திறமையை காமிக்கணும். சரியா? இங்கே தான் நீங்கள் என்ன ஷார்ட். ஏன்னா இது வரைக்கும் எல்லாரும் ஒரே மாதிரி தான் போடுவாங்க. நீங்களும் ஒரே மாதிரி தான் போட போறீங்க. உங்க பக்கத்தில் உட்காந்துருக்கிறவரும் அதே மாதிரி தான் போட போறாரு. என்ன பண்ண போறாரு? மல்டிப்ளை பண்ண போறாரு. அதுல ஒரு ஷார்ட் பண்ணிட்டோம். -5 பண்ண போறாரு. ஸோ ஆன்சர் இது வருது. ஈக்குவல் டு எக்ஸ் போட போறீங்க. இங்கே தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா அடிச்சுட்டு இருக்கக்கூடாது.
ஃபைவ் டேபிள் அடிச்சுட்டு இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் இதை பண்ணிடுங்க. 75ல எத்தனை 25ங்க இருக்கு? 75ல 3 25 இருக்கு. 50ல 2 25, 75ல 3 25 இருக்கு. அப்ப ஒரு 3 வச்சுக்கோங்க. இது வரைக்கும் நான் முடிச்சிட்டேன்ப்பா. இதுல 3 25 இருக்கு. ஏன்னா டிவிஷன் தானே, எத்தனை 25 போகும் தானே இருக்கும். அப்ப 3 போகும். 900 இருக்குல்ல, 900/25 மைண்ட்லேயே சொல்லணும். எப்படின்னா 900ல எத்தனை 25 இருக்குன்னா சிம்பிள். 100ல இப்ப நீங்க போர்டை மறந்துடுங்க என்ன பாருங்க. 900ல எத்தனை 25 இருக்கு? 100ல 4 25 இருக்கு. 100ல 4 25. அப்ப ஒரு 100ல 4 25னா 9 100 தானே 900, 9 100 தானே 900. ஒரு 100ல 4 25னா 900ல எத்தனை 25? 9 into 4 25. அப்ப 36 25. புரியுதா நான் சொல்றது? இப்ப நம்ம எதுவுமே அடிக்கல திருத்தல. 75ல there are 3 25s and in 900 how many 25s? இதான் question. 900ல there are 900s. In each 100 ஒரு 100லயும் 4 25s. அப்ப 900s 9 into 4 25, so 36 25. so ஆன்சர் வந்து 39 25 டோட்டலா இருக்கும். சோ அவ்வளவுதான். இது வந்து என்ன சார் 25ல அடிச்சுட்டு போலாமே சார்னா, நீங்க அதுக்கு ஆகிற டைமோட இது கம்மியாகும். மைண்ட்லேயே போட்டீங்கன்னா எக்ஸ்பிளைன் எல்லாம் பண்றதை விட்டுட்டு நானும் இப்ப மைண்ட்ல போட்டேன்னா ஜஸ்ட் பாருங்க 3 so 4 9 4 36 39 அவ்வளவுதான். இதெல்லாம் டெவலப் பண்ணிக்கிட்டீங்கன்னா எந்த இடத்துலயும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ பிஓ லெவலில் நீங்க போடும்போது உங்களுக்கு அந்த மார்ஜினல் கட் ஆஃப் கொஞ்சம் கிட்ட வந்து போதில்ல, அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சம்ல நம்ம என்ன கத்துக்கிட்டோம்? அப்ராக்சிமேஷன்னா என்ன, எப்படி பண்றது, அப்புறம் ஆன்சரை எப்படி ஸ்மார்ட்டா ஆன்சரை சீக்கிரமா ரீச் பண்ணதுன்னு கத்துக்கிட்டோம். ஆன்சர் 39. சரிங்களா? ஓகே ஆஸ்பிரண்ட்ஸ், இப்போ நம்ம 7th கொஸ்டின் பார்க்க போறோம். இப்போ இது அப்ராக்சிமேஷன் உங்களுக்கு ஓரளவுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. ஸோ ஸ்ட்ரைட்டா நம்ம சம்குள்ள போயிடலாம். இது மானிட்டர்ல இருக்க போது, ஸோ நான் இதுல எதுவும் ஒர்க் அவுட் பண்ணல. ஸ்ட்ரைட்டா என்ன ஃபர்ஸ்ட் உங்களோட ஆன்சர் ஷீட்ல எது ஃபர்ஸ்ட் இருக்கணும்னு மட்டும் சொல்றேன். இது 5.04 போது 5% எடுத்துக்கோங்க. ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன். இது 516 அப்ராக்சிமேட் பண்ணிக்கலாம். பிளஸ் 34.98 35 அப்ராக்சிமேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? 34ன்றதை விட 35க்கு தான் நேரா இருக்கு. இன்டூ இது என்ன பண்ணுவீங்க? 420 பண்ணுவீங்க. இப்போ இதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்றது 2 விதமான சால்விங் இருக்கு ஆஸ்பிரண்ட்ஸ். நீங்க 2 விதமான சால்விங்னா என்னென்ன மெத்தட்னா, ஒன்னு பெர்சன்டேஜ் மெத்தட்ல போடலாம், இல்லைன்னா கால்குலேஷன் மெத்தட்ல போடலாம். ஓகேவா? நான் எது ப்ரிஃபர் பண்ணுவேன்னா பெர்சன்டேஜ்ல தான். பட் ரெண்டுமே நான் சொல்லிடுறேன் ஸ்பீடா. ரெண்டுமே ஷார்ட் தான். பெர்சன்டேஜ் போது கொஞ்சம் கான்செப்சுவலா நீங்க ஸ்ட்ராங்கா, நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் பெர்சன்டேஜ்ல ஸ்ட்ராங்கா இருங்க. ஏன்னா அப்படி ஸ்ட்ராங்கா இருந்தா தான் டிஐ எல்லாம் போட முடியும், நல்ல ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லாம் நல்லா போட முடியும்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதனால நான் இதான் நான் ப்ரிஃபர் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் பெர்சன்டேஜ் மெத்தட்னா 5% ஆஃப் 516 என்னது? 10% எவ்வளோ? ஃபர்ஸ்ட் 56. 10% 56னா 5%னா அதுல பாதி. ஸோ ஆன்சர் 28. முடிஞ்சா சிம்பிள் லாஜிக்கலா இருக்கும். இப்போ பிளஸ் அது கால்குலேஷன் மெத்தடா, ஸோ அது அங்க இருக்கட்டும். பிளஸ் 35% எவ்வளோ? ஃபர்ஸ்ட் 420ல 10% எவ்வளோ? 42. 10% 42னா 30% எவ்வளோ? அதோட 3 மடங்கு. ஃபர்ஸ்ட் 30 கண்டுபிடிப்போம். 42ல 3 மடங்குன்னா 126. ஸோ 30% கண்டுபிடிச்சோமா? அடுத்து 5%. 10% 42னா 5% எவ்வளோ? பாதி 21. அவ்வளோதான். மூணுத்தையும் ஆட் பண்ணுங்க. மூணுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 8 + 6 4, 4 + 1 5. 5ல முடிகிற நம்பர் 3 இருக்கு. அப்போ ஆட் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 28 21 49. ஸோ இது 126 + 49. ஸோ அடிஷன் தான், நீங்கள் எப்படி வேணால் பண்ணிக்கோங்க. 5 6 7 175 ஆன்சர் வந்துருச்சா? 175 தான் ஆன்சர். இது பெர்சன்டேஜ் மெத்தட். இப்போ கால்குலேஷன் தான் என்னன்னா, என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இதை பாருங்க. இந்த செட்டில் இருந்து முழுசா கால்குலேஷன் பண்ணாதீங்க. எதை காமனா எடுக்க முடியும்னு பாருங்க. ஸோ தட் உங்க கால்குலேஷன் கொஞ்சம் சிம்பிள் ஆயிடும். இப்போ பாருங்க, கண்டிப்பா ஒரு பெர்சன்டேஜ் ரெண்டுத்துலயும் காமனா இருக்கு. அண்ட் மல்டிபிளிகேஷன் தான் இருக்கு. ஸோ கண்டிப்பா பெர்சன்டேஜை வெளியே எடுத்துடலாம். 5 இதுலயும் இருக்கு. அப்ப 5 வெளில எடுத்துடலாம். அப்ப இதுல 5 போயிடும். இதுல எத்தனை மீதி என்ன இருக்கும்? 5 எடுத்துட்டீங்கன்னா 7 5s 35. ஸோ 7 உள்ள இருக்கும். அதை எழுதிக்கோங்க. ஓகேவா? இப்ப இதுலயும் பாருங்க 0 0 காமனா இருக்கு. அதாவது 10. அந்த 10 எடுத்துருங்க. ஸோ அந்த 10 நான் இது கூட ஒட்டி விட்டுறேன். இப்போ பாருங்க, நம்ம பண்றது தான் ஆஸ்பிரன்ஸ். கால்குலேஷன்லாம் நம்ம பண்றது தான். ஸோ இதுல இருந்து ஒரு பெர்சன்டேஜ் எடுத்தோம் இல்லையா? பெர்சன்டேஜ் எடுத்தோம், ஒரு 5 எடுத்தோம். இதுல இருந்து எடுக்கிற 10 இது கூட ஒட்டி விட்டோம், முடிஞ்சிச்சு. இப்போ இதுலயும் பாருங்க 56 42 ரெண்டுமே எந்த டேபிள்ல வர நம்பர்ஸ்? 7 டேபிள். அதாவது இது 8 7s 56. 7 நீங்க காமனா எடுத்துருங்க. இது 8 7s 56. இது 6 7s 42. ஓகேவா? சோ இங்க ஒரு 7 இருக்கு இல்லையா? அதை மறந்துட்டேன். 6 7s 42னா என்னது? 7 into 6. புரியுதா? ஆல்ரெடி ஒரு 7 இங்க உள்ள இருக்கு. 6 7s 42. புரியுதா? இப்ப பாருங்க எவ்வளவு ஈஸியா இருக்கு. இதை மல்டிபிளிகேஷன் பண்றதுக்கும் இதை பண்றதுக்கும் ரொம்ப ஈஸி. 50% ஆனது 1/2 into 7. 8 ஆல்ரெடி தெரியும். 7 6 ஆனது 40. ஓகேவா? 42 plus 8 வந்து 50. படிச்சீங்கன்னா என்ன வரும்? 7 into 25. 7 into 25 என்ன?
725 என்னது 425 100ன்னு தெரியும், மீதி 325 75, ஸோ 175 ஆன்சர். 175 எப்படி போட்டாலும் உங்களுக்கு ஸ்பீடாக தான் வரும். பட் இது கொஞ்சம் கான்செப்ட் லாஜிக் யூஸ் பண்ணி போடுறீங்க, இது கால்குலேஷன்ல ட்ரிக்ஸ் அப்ளை பண்ணி போடுறீங்க. என்ன பண்ணாலும் நீங்க ட்ரிக்கியா போடணும், சரிங்களா? ஸோ ஆஸ் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த 8th கொஸ்டின் வந்துட்டோம். இன்னும் 2 கொஸ்டின் தான், கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப் பார்த்துருவோம். ஏன்னா இது வரைக்கும் ஓரளவுக்கு அப்ராக்சிமேட் பண்ணி போட்டோம்ல. ஒரு சில இடத்துல நீங்க அப்ராக்சிமேஷன் பண்ண முடியாது, ஐ மீன் இது அப்ராக்சிமேஷன் பண்ணிடலாம், பட் ரொம்ப தோராயமாகவும் செம்ம போட முடியாது. ஏன்னா ஆன்சர்ஸ் வந்து க்ளோஸா இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் பாருங்களேன், 1393, 1483, இதுக்கும் ஒரு 60 தான் டிஃபரன்ஸ். ஸோ எல்லாமே கொஞ்சம் க்ளோஸ், இது கொஞ்சம் விலகி இருக்கு, பட் இது மூணுமே ஒரே ரேஞ்சில் இருக்கு. ஏன் சார் ஒரே ரேஞ்சில் இல்லை சார், இதோட இது 60 அதிகமா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அது வந்து க்ளோஸ் இல்லை தான். எப்பன்னா சிம்பிளிஃபிகேஷன் சம்ல அது க்ளோஸ் இல்லை. ஏன்னா எல்லாமே நம்ம பக்காவான வேல்யூஸ் வச்சு போட போறோம். அது நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியா வந்து இது ரெண்டுத்துலயும் ஆப்ஷன் வச்சு போடலாம். பட் இது அப்ராக்சிமேஷன் போது நம்ம எடுக்கிறதே வந்து இதை அவாய்ட் பண்ணுவோம். இந்த 03 எடுத்துக்க மாட்டோம், இந்த 05 எடுத்துக்க மாட்டோம். ஸோ அப்போ வேல்யூஸ் வந்து கொஞ்சம் என்ன வரதே தோராயமாக தான் வரும். அப்போ ஆன்சர் இவ்வளோ 60ன்றது க்ளோஸ் தான். ஓகேவா? சிம்பிளா சொல்லணும்னா அப்ராக்சிமேஷன் சம்ஸ்ல கொஞ்சம் கேப் இருந்தா கூட அது க்ளோஸ் தான். சரியா? எப்போ வந்து பெருசு அப்படின்னா 1400, 2400 இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்க ஓரளவுக்கு பண்ணலாம். கிளியரா சொல்றேன். இப்போ பாருங்க, 2745 எடுத்துப்பீங்களா? பாட் மேத்ஸ்ல டிவிஷன் தான் ஃபர்ஸ்ட், 61 எடுத்துப்பீங்களா? இதை 32 எடுத்துப்பீங்களா? ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு போட்டுப்பீங்களா? இதை 17 எடுத்துப்பீங்களா? என்ன சொல்றேன்னா, ஒரு சில பேர் பண்ணுவாங்க அப்ராக்சிமேஷன் சிம்பிளா. எப்படின்னா இப்ப பாருங்க, 32 இருக்கா, இங்க 16 இருக்கா, லைட்டா 2 டைம்ஸ் அடிச்சு விட்டுருவாங்க. 2 டைம்ஸ் அடிச்சு விட்டுருவாங்க. ஓகேவா? அப்படி பண்ணா என்ன எரர் வருதுன்னு நான் பாக்குறேன். பாருங்க, 2 டைம்ஸ் பண்றீங்களா? ஸோ நான் இன்னும் கூட க்ளோஸா போறேன். இங்க 32, இங்க 64 இருந்துச்சுன்னா 2 டைம்ஸ் சொல்லுவீங்க. பட் இங்க 64 விட கம்மியா தான் இருக்கு. இப்போ 2 டைம்ஸ் வருமா, இல்ல 2 விட கம்மியான வேல்யூ வருமா? 64 பத்தல, இப்போ 2 விட கம்மி தான் வரும். அப்போ இதை 2ல அடிங்க. அடிச்சிங்கன்னா 1 2 is 2, 3 2 are 6, 7 2 are 14, 2 2 are 4. ஓகே, அப்போ 2ஆல் அடிச்சா இது வருது. பட் நீங்க 2 விட ஒரு கம்மியான நம்பர் தான் வரப்போகுது. அப்போ டினாமினேட்டர் கம்மியாச்சுன்னா வேல்யூ என்ன ஆகும்? இன்னும் பெருசாகும். பாருங்க, 6 2ஆல் அடிக்கும் போது 3 வருதா? ஆனா 6 3ஆல் அடிக்கும் போது 2 வருது. பாருங்க, டினாமினேட்டர் ஏற வேல்யூ குறையும். அப்ப 2 விட ஒரு குட்டி நம்பர் தான் அடிக்க போகுது அப்படின்னும் போது, அப்ப இதை விடையும் அதிகமான வேல்யூ தான் உண்மையா வரும். அப்ப அப்ராக்சிமேட்டா போறோம், உண்மையா வரும். அப்ப ஆன்சர் மைனஸ் பண்ணீங்க, இதுல இருந்து 17 மைனஸ் பண்ணீங்கன்னா எவ்வளவு வரும்? ஸோ 1 1 3 இதுக்கு 1 கொடுத்துணுமா? எஸ் 5 பண்ணீங்கன்னா 5. ஸோ 1355 வருது. நீங்க என்ன எடுப்பீங்க உடனே? இது வந்து இன்னும் பெருசா தான் ஆகும் வேல்யூ. ஸோ ஆன்சரும் இன்னும் பெருசா தான் ஆகும் போது இதை எடுத்துருவீங்க. ஓகேவா? 1393 அப்படின்னு எடுத்துருவீங்க. பட் ரியல் ஆன்சர் என்ன தெரியுமா? இதுதான் ஷாக். எல்லாருக்குமே ஷாக் என்னன்னா, இது ஓரளவுக்கு நான் கரெக்டா தானே போட்டிருக்கேன். இப்போ 1355 தானே வருது, அப்போ இதை டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா தப்பு ஆஸ்பிரன்ஸ். நீங்க இந்த ஸ்டெப்ல நீங்க என்ன பண்ணுங்க, கால்சி எடுத்து ஸோ ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இதெல்லாம் தான் அப்ராக்சிமேஷனா நீங்க கரெக்ட்னு அடிச்சுட்டு வருவீங்க, நெகட்டிவ் மார்க்ல போயிடும். அப்ராக்சிமேஷன்ல இதை மட்டும் கால்சியில போட்டு பார்த்தீங்கன்னா, இதை மட்டும் இந்த வேல்யூவை மட்டும் போட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா ஆன்சர் இது வரும். 1423ன்றது எக்ஸாக்டா வரும். அப்ப நம்ம பண்ண தப்பு என்னன்னா, இங்க வந்து ஆல்ரெடி தோராயப்படுத்தினது தான் இந்த வேல்யூ, அதுலயும் தோராயமா டீல் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி பண்ணக்கூடாது, ஆன்சர் வந்து விலகி போயிடும். ஸோ அதனால இதுல இந்த மெத்தட் அவாய்ட் பண்ணிடுங்க. சரியா? இதுல யூனிட் டிஜிட் மெத்தட் பண்றதோ இல்ல ரொம்ப க்ளோஸான இருக்க ஆப்ஷன் கூட விளையாடுறதோ வேண்டாம். சரிங்களா? ஸோ எஸ், இப்போ எப்படி கரெக்டாவே போறதுன்னு சொல்றேன். 2745 by 61 into 32 equal to x plus 17. இப்போ நீங்க முடிஞ்ச வரைக்கும் அடிச்சிருங்க ஆஸ்பிரன்ஸ், வேற வழியே இல்லை. ஏன்னா 61ன்றது பிரைம் நம்பர் இல்லையா? ஸோ இது அடிச்சிடலாமா? முழுசாவே அடிச்சிருங்க. எதுக்கு இதெல்லாம் பார்த்துட்டு முழுசாவே அடிச்சிருங்க. 274 எத்தனை 61 கொள்ளும்? 274 கிட்டத்தட்ட 5 60 300, 4 60 கொள்ளும். ஸோ 461 எவ்வளோங்க? 243, சாரி 244. இதுல இருந்து மைனஸ் பண்ணுங்க, 244 மைனஸ் பண்ணா மீதி எவ்வளவு வரும்? கரெக்டா 30 வரும். ஸோ 30 வரும். இங்க நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா 5ல முடியும் போதே தெரியுது. இது கூட 5ல மல்டிப்ளை பண்ணாதான் 5ல முடிகிற நம்பர் வரும். 5 6 30 கூட கரெக்டா மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ 45 into 32, இதுக்கப்புறம் ஈஸி தானே. 45 into 32 எவ்வளோங்க வரும்? சிம்பிள். 45 இது நீங்க ரொம்ப ஷார்ட்லாம் யோசிக்க தேவையில்ல, சிம்பிள் தான். 45 இல்ல நான் சொல்லி கொடுத்த ஷார்ட்கட் அப்ளை பண்ணுமா? பண்ணலாமே. 32 அப்படியே வச்சுக்கிட்டு 45 90/2 போடுங்க. அந்த by 2 அப்படியே இதை அடிச்சு கொடுத்துருங்க. 16 ஈஸி தானே. 90 54 190 54 என்ன வரும்? 144 0 வந்துருச்சா? 0. இதெல்லாம் உங்க இஷ்டம் தான் ஆஸ்பிரன்ஸ். நான் ஜஸ்ட் உங்களுக்கு டிப்ஸ் தான் கொடுக்குறேன். நீங்க எந்த ஆஸ்பெக்ட்ல வேணாலும் பண்ணலாம். ஸோ பண்ணீங்க எவ்வளோ வரும்? 17 மைனஸ் பண்ணீங்க எவ்வளோ வரும்? 14. நான் சொன்ன மாதிரி கரெக்டா அதே வருதா? 23 1423 இதான் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொஞ்சம் மிஸ் பண்ணீங்கன்னா ஆன்சர் தப்பாயிரும். இது கூட வந்துடும். அதனால
அப்ராக்சிமேட் பண்ணிட்டு மறுபடியும் இன்னொரு அப்ராக்சிமேஷன் பண்ணாதீங்க. இங்க ஏதோ 2 டைம்ஸ் போடாதீங்க, தப்பு வருது. சரிங்களா? ஆப்ஷன் க்ளோஸா இருக்கும்போது பண்ணாதீங்க. சரிங்களா? சூப்பர். இப்போ நம்ம 9th கொஸ்டின் வந்துட்டோம். ஸோ 9th கொஸ்டின்ல என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்கொயர் தானே ஈஸின்னு நினைப்பீங்க. ஆனா எதுவுமே பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. எதையுமே நீங்க ஸ்கொயர் பண்ணீங்கன்னா, இந்த ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா ஒரு பெர்ஃபெக்டான பாயிண்ட் வராது. ஸோ அப்ப நீங்க இது எந்த பெர்ஃபெக்ட் ஸ்கொயருக்கு நியர் அப்படின்னு தான் பார்க்கணும். அதாவது இது ஆப்ஷன் வச்சும் போட முடியாது. சரிங்களா? இது கிட்டத்தட்ட இங்க 1600 இருந்துச்சுன்னா கரெக்டா இது 40ன்னு சொல்லலாம். ஏன்னா 4 ஸ்கொயர் 16 40 ஸ்கொயர் 1600. ஸோ அந்த மாதிரி தான் கெஸ் பண்ணுவேன் ஆஸ்பிரன்ஸ். ஓகேவா? ஆன்சர் எந்த ஸ்கொயருக்கு நியரா வருதுன்னு தான் பார்க்கணும். ஸோ 40 எடுத்துட்டீங்களா, இது கரெக்ட். அதே மாதிரி இது எதுக்கு நியர்னு பாருங்க. ஸோ எதுக்கு நியர் அப்படின்னும் போது ஒரு கெஸ்ஸிங் தான், 2 கெஸ்ஸிங் 3 கெஸ்ஸிங் எடுக்கணும். இப்போ 30 ஸ்கொயர் போட்டீங்கன்னா 900 வரும். 900 வருமா? இதே 35 ஸ்கொயர் சும்மா போடுங்க, ஈஸி தானே. 35 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் 25ல முடியும். 3 இன்டூ அடுத்த நம்பர் 4 12. அப்ப இது ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் இங்கே இவர் ஒளிஞ்சிருக்காரு. அப்ப எடுத்தோடனே 35 போட்டுக்கலாம், இல்ல 30 போட்டுக்கலாம். அவ்வளோ தோராயமா போக முடியாது. ஓகேவா? புரியுதா? 30க்கும் 35க்கும் நடுவில் இருக்கு அப்படின்னும் பொழுது நீங்க அடுத்து யாரை கண்டுபிடிக்கலாம்? 31 கண்டுபிடிக்கலாமா? எஸ். 31 ஸ்கொயர் என்னது? ஸ்கொயர்லாம் ஈஸியா எப்படி பண்றதுன்னா 1 ஸ்கொயர் 1. இது எப்படி போடுறதுன்னா, சாரி, எஸ், 1 ஸ்கொயர் 1. ஃபர்ஸ்ட் இதை போட்டுறணும். ஒரு ஸ்கொயர் ஈஸியா பண்ணுவது எப்படி அப்படின்றத நான் தனியாவே சொல்றேன். 31 ஸ்கொயர் அப்படின்னா 1 ஸ்கொயர் 1. கிளியரா தெரியுதா இந்த கலர்? எஸ், இதை போடுறேன். 1 ஸ்கொயர் 1 1ல தான் முடியும். அடுத்து இது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணும். 3 இன்டூ 1 இன்டூ 2. 3 1s 3, 3 2s 6 6. அடுத்து 3 மட்டும் தனியா ஸ்கொயர் பண்ணும். 3 ஸ்கொயர் 9. ஸோ 31 ஸ்கொயர் கூட இது பக்கத்துல வரல. 32 ஸ்கொயர் குயிக்கா. 2 ஸ்கொயர் 4. 3 இன்டூ 2 6, 6 2s 12. மீதி 1. 3 ஸ்கொயர் 9 10. ஓரளவு பக்கத்துல வந்துட்டோமா? அடுத்து 33 எல்லாம் போடாதீங்க, இன்னும் தாண்டி போயிடும். அப்ப இது என்னவா எடுத்துக்கோங்கன்னா, கிட்டத்தட்ட இது அந்த வேல்யூ மாதிரி தான் இருக்கு. ஸோ 32ன்னு எடுத்துக்கோங்க. 32. ஸோ ஆல்ரெடி 40 கண்டுபிடிச்சிட்டோம், 32 கண்டுபிடிச்சிட்டோம். மைனஸ் இது நீங்க ரொம்பலாம் யோசிக்க தேவையில்ல. ஏன்னா உங்களுக்கு தெரியும் என்ன ஸ்கொயர் இது. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 784 என்ன கரெக்டா சொல்லுங்க பாப்போம். 25 ஸ்கொயர் என்ன படிச்சீங்க? 625. 26 ஸ்கொயர் என்ன படிச்சீங்க? 676. 27 ஸ்கொயர் என்ன படிச்சீங்க? 729. ஓகே. 28 ஸ்கொயர் என்ன படிச்சீங்க? இதான் படிச்சிருப்பீங்க, 784. ஸோ 28. அவ்வளவுதான். இப்ப இதுக்கு தான் வேலையே. இது ஓரளவுக்கு ஈஸி, இதுவும் ஈஸி. இதுக்கு தான் இந்த 2 3 இதுவா. 30 ஸ்கொயர் என்ன, 35 ஸ்கொயர் என்ன, 31 வரலையா, 32 இதோட நிப்பாட்டாங்கனாலும் ஆன்சர் கொஞ்சம் தப்பா. பட் இதுல எனக்கு தெரிஞ்ச ஆப்ஷன் ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ நீங்க இதுல கூட 31ல கூட நிப்பாட்டிருக்கலாம். பட் நோ இஷ்யூஸ். எல்லாம் ஆட் பண்ணுங்க. இது ரெண்டுத்தையும் பண்ணா -4 வரும். ஸோ ஆன்சர் 36, சாரி, +4 வரும். 38, 32 - 28 +4 வரும். 44. ஸோ 44 வந்துச்சுன்னா 45 போட்டுக்கோங்க. அவ்வளவுதான். ஏன்னா முன்ன பின்ன ஸ்கொயர் வேல்யூ கரெக்டா இல்ல, முன்ன பின்ன மாத்தான் போட்டுருக்கோம். ஸோ 45 தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த டாபிக் லாஸ்ட் கொஸ்டினுக்கு வந்துட்டோம். ரொம்ப சிம்பிள் தான். இந்த கொஸ்டினை ஏன் நான் கொண்டு வந்தேன் அப்படின்னா, கியூப் இருக்கு. இது வரைக்கும் நம்ம கியூப் இருக்க சம்ஸ் பார்க்கல இல்லையா? இது எப்படி அப்ராக்சிமேட் பண்ணுவீங்க? 16 கியூப் மைனஸ் எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு, இதை நிறைய பேர் 4000 அப்படின்னு போட்டுருவீங்க. அந்த மாதிரி போடாதீங்க. நான் சொன்னேன் இல்லையா, முடிஞ்ச வரைக்கும் க்ளோஸா மெயின்டைன் பண்ணுங்க. ஏன்னா இதுல கியூப் இருக்கு ஒண்ணு. இன்னொன்னு, இந்த சம் நம்ம எப்படி சால்வ் பண்ண போறோம்னா, ஒரு யூனிட் டிஜிட்டும் யூஸ் பண்ண போறோம். ஏன்னா 16 கியூப்லாம் நம்மளால கண்டுபிடிச்சிட்டு இருக்க முடியாது. ஓகேவா? அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா, இதுல நீங்க யூனிட் டிஜிட் அப்ளை பண்ணி தான் ஆக வேண்டும். ஓகேவா? 16 கியூப் எதுலங்க முடியும் அதை மட்டும் பாருங்க. 16 கியூப் எதுல முடியும்? 6. சிம்பிளா பண்ணி பாருங்க. 6 கியூப்னு வச்சுக்கோங்களேன். 6 × 6 × 6. அப்போ 6 6 36. இப்போ இன்டூ 6 மறுபடியும் 6ல தானே முடியுது. அப்ப இது ஒரு ரூலுங்க. எப்படி 4 பவர் x அந்த ரூல் படிச்சோம் இல்லையா, அதே மாதிரி இதையும் அந்த நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. 6 பவர் எனி நம்பர், அது ஈவன் நம்பரா இருக்கட்டும் இல்ல ஆட் நம்பரா இருக்கட்டும், எனி நம்பர் எதுல முடியும்? 6ல தான் முடியும். 6 பவர் 1 6, 6 பவர் 2 6 36. மறுபடியும் அது கூட 6 மல்டிப்ளை பண்ணா அப்படியே 6 கூட 6 மல்டிப்ளை பண்ணா கடைசி வரைக்கும் 6 மட்டும் தான் வந்துட்டு இருக்கும். இது ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி. அப்ப இதை நீங்க பார்த்த உடனே ரொம்பலாம் யோசிக்காம 6 எண்டிங் நம்பர் அப்படின்னு போட்டுடலாம். அப்ப 6 எண்டிங் நம்பர் கூட எந்த எண்டிங் நம்பரை மைனஸ் பண்ணா ஆன்சர் மறுபடியும் 6லே வரும்? நல்லா யோசிங்க. 6 எண்டிங் நம்பர் கூட எந்த எண்டிங் நம்பரை மைனஸ் பண்ணா ஆன்சர் 6லே வரும்? அப்ப 6 கூட நீங்க எதை மைனஸ் பண்ணா, 0 மைனஸ் பண்ணாதான் 6லே வரும். ஓகேவா? 0 மைனஸ் பண்ணா 6லே வரும். வேற ஏதாவது இருக்கா? 6 கூட ஒருவேளை இது 16 இருந்தா கூட எதை மைனஸ் பண்ணா 6லே வரும்? 10 மைனஸ் பண்ணாதான் வரும். ஓகேவா? அவ்வளவுதான். அப்ப நீங்க இங்க 0 எண்டிங் நம்பரை கண்டுபிடிக்கணும் ஆஸ்பிரன்ட்ஸ். 0 எண்டிங் நம்பர். அப்ப ஏதோ ஒன்னு கியூப் பண்ணா 0ல தான் முடியணும் போது ஆப்ஷனை பாருங்க. இதை கியூப் பண்ணா 0ல முடியாது, இதை கியூப் பண்ணா 0ல முடியாது, இதை கியூப் பண்ணா 5ல முடியும், இதை கியூப் பண்ணாதான் 0ல முடியும். ஸோ ஆன்சர் 10. ஆன்சர் 10. அப்ப 60 இது கூட 10 கியூப் மைனஸ், அதாவது 1000 மைனஸ் பண்ணாதான் இது வரும். சரிங்களா? ஸோ ரொம்ப சிம்பிள் தான். இதை 4000 போட்டா இந்த ட்ரிக் ஒர்க் ஆகாது. அதனால சொல்றேன், முடிஞ்ச வரைக்கும் அப்ராக்சிமேஷன்ல
ஓரளவுக்கு பார்த்து போங்க சரிங்களா. இது ஒவ்வொன்றும் ஒரு ஒரு விதத்துல நான் சொல்லியிருப்பேன். எந்தெந்த விதம் எது எதுக்கு பொருந்துன்றதும் சொல்லியிருப்பேன். அதை தனியா எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுவும் குறிப்பா வந்து போன சம்முக்கும் முன்னாடி சம் வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணீங்கன்னா போயிடும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். எந்த சம்மு, அந்த 10 9 8th சம் ஓகேவா, 8th சம் சொல்லியிருப்பாங்க. இன்னொரு வாட்டி ரீவிசிட் பண்ணிக்கோங்க. ஓகே ஆஸ்பிரண்ட்ஸ், இன்னும் நெக்ஸ்ட் வர கோர்சஸ்ல இன்னும் நிறைய சிம்பிளிஃபிகேஷன் பார்ப்போம். சிம்பிளிஃபிகேஷன் மட்டும் நம்ம டைப்பா முடிக்க போறது இல்லை. எப்பப்பெல்லாம் ஒரு வீக்லி ஒன்ஸ் வந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் இல்லை 10 கொஸ்டின்ஸ் எடுத்து போட்டு பார்த்துட்டே இருக்க போறோம். ஏன்னா எக்ஸாம்ல கலந்து ஒரு ஸ்கொயர் ரூட் சம், ஒரு கியூப் ரூட் சம், ஒரு டெசிமல் எல்லாமே வரப்போகுது சரிங்களா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திப்போம்.